இப்போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு என்னென்னங்க தேவை? தண்ணி தேவை, உப்பு, உவர்ப்பு, கசப்பு, காரம், இனிப்பு, புளிப்பு, இப்படி எல்லாமே தேவை. ஆனால் எல்லாமே நம்ம எடுத்துப்போமே தவிர இந்த கசப்புன்னு வரும்போது மட்டும் ஓடி போய் ஒழிஞ்சிப்போம். ஏன்னா கசப்புன்னு எடுத்தாவே வேற என்ன அங்கே இருக்குது? வேப்பம்பூ, பாவக்காய், இதுதான். பாவக்காவை சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னவே பல பேர் காத தூரம் ஓடுவாங்க. பாவக்காய் கசப்பாக இல்லாமல் இருக்கணும்னா என்னங்க பண்ணணும்? ஒன்றுமே இல்லைங்க. ஒரு 10 நிமிஷம் உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைச்சு பாருங்கள், அந்த கசப்பு தெரியவே தெரியாதுங்க. தங்க நகைகள் பராமரிக்கிறது எப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேங்க உங்களுக்கு. நம்ம நகை வாங்கும்போது எப்படி பளபளன்னு இருக்கோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தால் நமக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க, மனசுக்கும் நிம்மதியாக இருக்குங்க. இப்போ நம்ம சாதாரணமாக கல்யாண வீடு இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு இப்படி எங்கேயாவது போகாமல் இருக்க மாட்டோங்க. அப்படி போகிற நேரத்தில் நிச்சயமாக நம்ம தங்க நகை போட்டுக்காமல் போக போகிறதும் கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற நகையை அவங்கள்ட்ட காமிக்கணும்னா நமக்கு ஒரு பெருமை வேணும் இல்லைங்களா? அதை விட்டால் நமக்கு வேறு சந்தர்ப்பமும் கிடைக்காது அதை போட்டுட்டு போகிறதுக்கு. அந்த மாதிரி போட்டுட்டு போகும்போது இருக்கிற ஆர்வம் வீட்டுக்கு வந்த உடனே என்ன தோணும்? அந்த நகையை நல்லபடியாக பராமரிக்கணும்னு யாருக்காவது தோணுங்களா? நிச்சயமாக தோணாதுங்க. வந்தோடனே அந்த நகையை கேட்டு இப்படி ஓரமாக தூக்கி போட்டு படுத்து தூங்கி காலையில் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் தோணும். அப்படி பண்ணும்போது அந்த நகை நம்ம வாங்கும்போது எவ்வளோ பளபளப்பு இருக்கோ அந்த பளபளப்பு இல்லாமல் கொஞ்சம் அதுலேருந்து மங்கி போயிடுங்க. இந்த மங்கி போகிறத நம்ம தவிர்க்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா? நம்ம வந்த உடனே கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் சோப்பு தண்ணியை கொஞ்சம் வச்சு அதில் இந்த நகையை முக்கி லேசாக ஒரு அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல தண்ணியில் அலசி ஒரு மெலிசான துணியில் அதை நல்லா தொடச்சிட்டு நம்ம எடுத்து வச்சோன்னு வைங்களேன், நம்ம கண்ணே நமக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம வாங்கும்போது நம்ம நகை எவ்வளோ பளபளப்பாக புதுசாக புது மெருகோடு இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம இப்படிலாம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தெரியுங்க.